Hello friends, welcome to MK Academy. நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2A கான மெயின்ஸ்கான ரீசனிங் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஷெட்யூல் எக்ஸ்பிளனேஷன் அப்புறமா வந்து பேஜ்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணனும் அப்படிங்கற ফুল டீடைல் வந்து நான் சொல்ல போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? இப்போ TNPSC Group 2A கான பிலிம்ஸ் வந்து நமக்கு ஆன்சர் கீ வந்து விட்டுட்டாங்க. சோ எல்லாரும் வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுடைய மார்க் வந்து எந்த ரேஞ்ச்ல இருக்கும்? அதாவது நீங்க 200 க்கு எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா போட்டுருப்பீங்க அப்படிங்கறத வச்சு நீங்க 2 படிக்கலாமா 2A க்கு படிக்கலாமா அப்படிங்கறது வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. சோ 2A ல வந்து நமக்கு வந்து 50 क्वेश्चन வந்து GS வரும் 50 क्वेश्चन வந்து மேத்ஸ் ஓகேவா போன டைம் வந்து நமக்கு 40 क्वेश्चन தமிழ் இருந்துச்சு இந்த ட்ரிப் வந்து நமக்கு தமிழ் கிடையாது 40 क्वेश्चन தான் ரீசனிங்ல இருந்துச்சு இப்போ இந்த வாட்டி 50 क्वेश्चन வந்து ரீசனிங்ல வந்து இருக்குது ஓகேவா அப்ப ரீசனிங்ல 50 क्वेश्चन அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு சோ வந்து நம்ம குயிக்கா நிறைய பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் அந்த 50 क्वेश्चन வந்து நம்ம 3 ஹவர்ஸ்ல 200 क्वेश्चन போடணும் அதுல 50 क्वेश्चन மேத்ஸ் ரீசனிங் அப்படிங்கும்போது நம்ம நிறைய क्वेश्चन வந்து பிராக்டீஸ் பண்ணிருக்கணும் அப்ப மட்டும் தான் நமக்கு வந்து வரும் சோ அதனால நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்புறம் கிளாஸ் வந்து நல்லா அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு கிளாஸ்மே ரொம்ப கிளாஸ்ல வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நிறைய சம் பிராக்டீஸ் பண்ணனும் அப்ப மட்டும் தான் நமக்கு இந்த 50 क्वेश्चन அந்த 3 ஹவர்ஸ்ல கரெக்ட்டா போட்டு நம்ம 200 क्वेश्चन வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேட்சோட ஃபுல் டீடைல் வந்து பாப்போம் இந்த பேட்ச் நேம் பாத்தீங்கன்னா ஸ்டார் பேட்ச் ஓகேவா இந்த பேட்ச் நேம் வந்து ஸ்டார் பேட்ச் ரீசனிங் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் தான் இது வந்து ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான் ஆஃப்லைன்லாம் கிடையாது இதோட ஃபீஸ் டீடைல் வந்து 800 ஓகேவா இதோட இது ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபீஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் வச்சிருக்கோம் ஏன்னா பாருங்க கிளாஸும் கொடுத்து டெஸ்டும் கொடுத்துறோம் அதோட group 2A எக்ஸாம் வரைக்குமே இந்த group 2A எக்ஸாம் முடியற வரைக்குமே இந்த கிளாஸ் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கிளாஸ் வந்து குயிக்கா டிசம்பர்க்குள்ள நமக்கு அதாவது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து முடிச்சு ஒரு பிராக்டீஸ் செக்ஷன் வந்து முடிக்கிற மாதிரியும் அதுக்கு அப்புறமா டிசம்பருக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்துரும் சோ அதுக்கு அப்புறமா வந்து நிறைய டெஸ்ட் கொடுக்கிற மாதிரியும் அப்படி தான் வந்து இந்த ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணிருக்கேன் சோ பாப்போம் இப்போ கிளாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 22ஆம் தேதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து போன டைம் 2020 நமக்கு வந்து 2025ல வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு group 2A மெயின்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும்ல அதுல வந்து மொத்தம் 40 ரீசனிங் வந்து क्वेश्चन கேட்டாங்கல அத வந்து நம்ம வந்து PAQ வந்து இந்த 22ஆம் தேதிக்குள்ள வந்து அதுக்குள்ள நம்ம வந்து PAQ வந்து என்னென்ன எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க அத வந்து அனலைஸ் பண்ணி அத வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த இத வந்து நம்ம பார்த்து முடிச்சிரோம் ஓகேவா அந்த PAQ வந்து பாத்துறோம் அப்பதான் நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடிச்சோம் ஓகே இவ்வளவு இந்த 40 क्वेश्चन இங்க தான் கேட்டிருக்காங்க என்னென்ன எந்தெந்த மாடல்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும் அதுக்கு அப்புறம் கிளாஸ் வந்து நமக்கு 22 ல இருந்து டெய்லி கிளாஸ் ஓகேவா இதோட டியூரேஷன் அப்படிங்க பாத்தீங்கன்னா group 2A எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் அதாவது கிளாஸ் வந்து 70 டேஸ்ல வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிரோம் ஓகேவா டிசம்பர்க்குள்ள ரிசல்ட் வரதுக்குள்ள நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிரோம் 70 டேஸ் போட்டுருக்கேன் 60 to 70 டேஸ்க்குள்ள வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிரோம் அதுக்கு அப்புறமா வந்து ஃபுல்லா டெஸ்ட் தான் இருக்கும் 20+ டெஸ்ட்னு கொடுத்திருக்கேன் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து லேட்டரா அதாவது இன்னொரு 10 டேஸ் இருக்கு ஓகேவா கிளாஸ் ஜாயின் பண்றதுக்குள்ள உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூலுமே நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேவா அந்த டெஸ்ட் ஷெட்யூல் படி டிசம்பர்ல இருந்து நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி போடுவேன் ஏனா அப்பதான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மாதிரி இருக்கும் 20 டெஸ்ட்க்கு மேலே தான் இருக்கும் ஓகேவா உங்களுக்கு இதல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லனா என்குயரி பண்ணலாம் ஓகேவா இதான் வாட்ஸ்அப் நம்பர் இதல வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 22 அதாவது 22ஆம் தேதி வந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுல இருந்து டெய்லி உங்களுக்கு கிளாஸ் அதாவது டிசம்பர் ரிசல்ட் வரதுக்குள்ள உங்களுக்கு கிளாஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வந்து கொடுத்துருவேன் அதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு ஊடையில உங்களுக்கு பிராக்டீஸ்க்கு சொல்லி சம் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் அப்படி இல்லனா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க அது அந்த டிசம்பருக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய ஃபுல்லா டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா எவ்வளவுக்குள்ள டெஸ்ட் நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களோ கண்டிப்பா 50 क्वेश्चन தான் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கேன் ஓகேவா இப்போ இது வந்து கிளாஸ் ஷெட்யூல் வந்து இப்போ பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இந்த 10 டேஸ்க்குள்ள வந்து நான் உங்களுக்கு போட்டு கொடுக்கேன் ஏனா இது வந்து கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் தான் ஓகேவா கிளாஸும் இருக்கும் டெஸ்டும் இருக்கும் ஓகே இப்போ இந்த கிளாஸ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கறத பாப்போம் டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் கொடுத்துறோம் ரெக்கார்டட் வீடியோ வந்து இருக்கும் டாபிக் வைஸ் வந்து மெட்டீரியல் PDF கொடுத்துறோம் இப்போ என்னென்ன டாபிக் அப்படிங்கறது கீழ கொடுத்திருக்கோம் மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கு அப்படிங்கறத
கீழே வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதை தனித்தனியாக மொத்தம் 27 டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வைஸ் வந்து மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம வந்து RS அகர்வால் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதோட PDF வந்து நம்ம கொடுத்துருவோம். டாபிக் வைஸ் வந்து ப்ராக்டிஸ் செம்மே வந்து கொடுத்துருவோம். இது வந்து இன்றைக்கி ஒரு டாபிக் முடிச்சோம்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் ஒரு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் கண்டிப்பாக டவுட் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு நம்பர் காமிச்சோம்னா இதுக்குமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது எனக்கு புரியல அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வருதோ அப்படி வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் இந்த நம்பருக்கு கேட்கலாம் ஓகேவா. அதாவது நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணாங்க ஓகேவா. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேட்கலாம். அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து லைவாக வந்து டவுட் செக்ஷன் வைப்போம். அதில் வந்து நீங்கள் கொஸ்டின் அனுப்பிடுங்க ஓகேவா. உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த கொஸ்டின் ஃபுல்லாக அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு லைவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அப்புறம் கிளாஸ் ஆஃப்டருக்கப்புறமா வந்து, அதாவது டிசம்பரில் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருவேன். டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து கொடுத்துருவேன். ஆன்லைன் டெஸ்ட் தான், கூகுள் ஃபார்மில் இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஓகேவா. அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் மட்டும் நான் உங்களுக்கு லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா. இது வந்து எப்படி இப்போ பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். UPI ID கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. UPI ஐடியுமே இதில் இருக்குது. இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் டெலகிராமில் வந்து உங்களுக்கு கொடுக்கேன். டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. QR கோடோடைய இமேஜை வந்து டெலகிராமில் வந்து கொடுக்கேன். அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் ஐடி வந்து தெரிகிற மாதிரி, அதாவது டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அது தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து செக் பண்ணிட்டு உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியும் ஓகேவா. இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 ஓகேவா. நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான குரூப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகிக்கணும். அதுக்கப்புறமா அதில் தான் உங்களுக்கு கிளாஸோட அப்டேட் எல்லாமே வரும் ஓகேவா. டெய்லி உங்களுக்கு கிளாஸ் வரும். மொத்தம் எத்தனை டாபிக் அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்த தன்மை, ஆனாலஜி, இந்த மாதிரி வகைப்படுத்தல், கிளாஸிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், பசில்ஸ், டைஸ் இப்படின்னு சொல்லிட்டு 27 டாபிக்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. இந்த 27 டாபிக்ஸ் வந்து நம்ம எதிலேருந்து எடுக்கோம்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லி TNPSC விட்டுருக்காங்க. அதில் அந்த 27 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 27 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருவோம். கரெக்டாக நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறது, அதாவது இது இத்தனை நாள் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் 22 வந்து October 22 ஸ்டார்ட் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிசம்பருக்குள்ளே இந்த கிளாஸஸ் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் ஓகே. ஒவ்வொரு கிளாஸுமே ஒரு 2 நாள், அதாவது 2 வீடியோலேருந்து 3 வீடியோ, மேக்ஸிமம் 3 வீடியோ வரும் ஓகேவா. 1 hour 2 hours அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு நமக்கு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகேவா. நீங்களாவே இண்டிவிஜுவலாகவே கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது தான் ஓகே. தனியாக உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் போச்சில். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் மட்டும் நான் லேட்டராக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கேன். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் மட்டும் என்னென்ன டேட்டில் வந்து இந்த மாதிரி இந்த 27 டாப்பிக்கும் என்னென்ன டேட்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து கண்டிப்பாக கிளாஸ் முடிச்ச பிறகு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருப்பீங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாஸை வந்து கவனிக்கணும், நோட்ஸ் இருக்கணும். அது போக GSும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போது கிளாஸும் பார்த்து ப்ராக்டிஸும் பண்ணி டெஸ்ட்டும் அப்படிங்கிற பட்சம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். GSை இப்போ நல்லா படிச்சுட்டே வாங்க. மேக்ஸை வந்து கிளாஸ் எடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் நோட்ஸ் போட்டுக்கணும் ஓகேவா. அந்த நோட்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருக்க கிளாஸ் நோட்டை வந்து ஃபுல்லாக எழுதி வச்சிடணும். அப்போ தான் அது வந்து கடைசி உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் நம்ம வந்து டெய்லி போட்டு பார்க்கணும். கரெக்டாக நீங்கள் டிசம்பரில் வந்து கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீக்லி 2 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து வீக்லி பாருங்கள் 50 கொஸ்டின், அந்த வீக்லி 2 டெஸ்ட்டுங்க முடிச்சு 100 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க டெய்லி இருந்தாலும். ஆனால் நீங்கள் வந்து ரீசனிங் வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அது உங்களுக்கு குயிக்காக வந்து போட முடியும். பேமெண்ட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க ஓகேவா. நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. பே பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்புனா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன் ஓகேவா. நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்டார் பேட்ச் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் போட்டுருங்க ஓகேவா. நீங்கள் பே பண்ண முடியல ஸ்டார் பேட்ச் அப்படிங்கிறது வந்து போட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.